வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே நீங்கள் புதுமை தமிழை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளலாம். புதுமை தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக எப்படி எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், வருங்கால நம் தமிழ் செல்வங்கள் எப்படி தமிழை கற்றுக்கொள்ளப் போகின்றன, எவ்வளவு எளிதான முறையிலே தங்களுடைய தமிழன் தன்னுடைய உண்மை நிலையை உணர வைக்கப் போகின்றார்கள். தமிழன் தலைநின்று நிற்க இந்த புதுமை தமிழ் நமக்கு நிச்சயமாக உதவி புரியும் என்பதில் யாரும் சந்தேகம் கொள்ள அவசியமில்லை, சந்தேகப்படாதீர்கள். ஏனென்றால் 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதே என்னுடைய இந்த கண்டுபிடிப்பு. தமிழக குழந்தைகள் 1 வருடத்திற்குள் தம் தாய்மொழியாம் தமிழை முழுமையாக கற்று எந்தவித உச்சரிப்பு கோளாறுமின்றி தெளிவாக படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறிவிட்டது என்பது இந்த எழுத்துக்களை என்று நான் கண்டுபிடித்தேனோ சுமார் 27 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடித்தேன். அன்றிலிருந்தே எனக்கு இதில் ஓர் ஆர்வம். என்னுடைய தமிழக மக்களுக்கு இது எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதுதான். நான் எப்படி சேர்க்க வேண்டும் நினைத்தேனோ அதன்படியே இறைவனான் உதவியால் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் நமது புதுக்கோட்டை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு மாண்புமிகு அப்துல்லா அவர்களினுடைய தயவால், அவர்களுடைய ஆசியினால், அவர்கள் துணை நின்று தமிழிலே இதை நான் கொண்டு வந்து விடுகிறேன், இதை கொண்டு வர உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், நிச்சயமாக இந்த தமிழை நான் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்வேன் என்று நிச்சயமாக எனக்கு உதவி செய்தார். அதன் மூலமாக இந்த தமிழை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டார். இந்த தமிழை உங்களுக்கு சேர்ப்பதற்காக நான் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்களை உங்களிடம் சொல்ல வேண்டி உங்களையும் வேதனைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எப்படியோ இறைவனுடைய உதவியால் உங்களிடம் கொடுத்து விட்டேன். தம் வருங்கால தமிழ் சந்ததிகள் அழகாக கற்று எளிதாக கற்று 1ஆம் வகுப்பு முடித்த பின்னரே தமிழிலே புலமை பெறும் அளவிற்கு தகுதிகள் வளர்ந்து கொண்டே வரும். தமிழ் புலமை வெகு விரைவாக நம் தமிழ் இனத்திற்கு கிடைக்கத்தான் போகின்றது. ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் எழுதுவதற்கு மிகவும் சிரமப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிரமம் நமக்கு இனி இருக்கவே இருக்காது, நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் மாற்றி போட்டோம். 247 விதமாக ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் எழுதினோம். இல்லை, இப்பொழுது வெறும் 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து 247 ஒலிகளையும் எழுத்துக்களையும் எழுதிவிட முடியும். அதை கொண்டு தெளிவாகவே படித்திடவும் முடியும் என்பதை தான் மிக மிக எளிதான ஒரு வழி என்பதையும் நீங்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இதற்காக ஒரு 10 நிமிடம் தாய்மொழிக்காக, நம்முடைய அன்பு தாய்மொழிக்காக நீங்கள் ஒரு 10 நிமிடம் மட்டும் செலவழித்தாலே போதும். இதை நான் உங்களுக்கு இப்பொழுது சிறிது விளக்கி கூறுகின்றேன், நன்கு கேளுங்கள். அக்கண்ணாவை பார்க்கின்றீர்கள். இந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து இருக்கின்றதே, இது மிகச்சிறப்பான எழுத்து, உயர்வான எழுத்து. இந்த எழுத்து எப்படிப்பட்டது என்பதை பற்றிய விபரத்தை சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே சொல்லலாம். இதனுடைய உண்மையை வெகு விரைவில் சொல்லக்கூடிய, அதாவது வெகு அழகான வழியிலே சொல்ல வேண்டுமென்றால்
இந்த எழுத்துத்தான் முதல் எழுத்து. இதை நான் ஆயுத எழுத்து என்று சொல்லாமல் முதல் எழுத்து என்றே குறிப்பிட்டிருக்கின்றேன். தமிழினுடைய முதல் எழுத்து இந்த அக்கன்னா. அதன் பின்னர் தான் இக்கு ஆ கா. இப்பொழுது பாருங்கள், இக்கு ஆ கா. இந்த எழுத்து ஆவென்பதும் இது ஆவென்பதும் இது ஈ என்பதும் இது ஈ என்பதும் இது ஊ என்பதும் இது ஊ என்பதும் இது ஏ என்பதும் இது ஏ என்பதும் இது ஐ என்பதும் இது ஓ என்பதும் இது ஓ என்பதும் இது ஔ என்பதுமாக 12 எழுத்துக்களே இதில் இருக்கின்றன. இந்த 12 உயிர்க்குறிகள் நாம் இதை 3 குறிகளாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த முதல் குறி ஆ, உ, ஐ. இந்த 3 குறிகள் தான் இந்த 12 குறிகளாக ஆகியிருக்கின்றது. இந்த 12 குறிகள், இந்த 3 குறிகளும் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன் என்று சொல்லக்கூடிய இந்த 18 எழுத்துக்கள், இந்த 18 எழுத்துக்களோடு இந்த 3 குறிகளும் சேர்ந்து 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து 247 ஒலிகளையும் நாம் படிக்கப் போகின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தப் போகின்றோம். நம்முடைய குழந்தைகளை, தமிழ் இனத்தை மாபெரும் அறிவுமிக்க இனமாக நாம் மாற்றப் போகின்றோம். நிச்சயமாக என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இப்பொழுது ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் இப்பொழுது சொல்லிக் கொடுத்தால் அது ஒரு வாரம் 10 நாளிலே இந்த எழுத்துக்களை எழுத ஆரம்பித்துவிடும். ஒரு 5ஆம் வகுப்பு குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், 2-3 நாட்களிலே அது முழுமையாக கற்றுக்கொண்டு விடும். அவ்வளவு எளிதுதான் என்பதை உங்களிடம் நான் திரும்ப திரும்ப கூறுகின்றேன். இக்கு ஆ கா, இக்கு ஆ கா. இக்கு ஆ கா என்பது இக்கன்னா ஆனா போட்டு கா போட்டேன். அப்போது இக்கு அதோட ஆ சேர்த்துனா காவா மாறிடுது. அப்போ அந்த புள்ளியை நம்ம எடுத்துடுறோம். அடுத்தபடியாக பாருங்கள், இக்கு ஆ பாருங்க, ஆ போட்டிருக்கோம். அந்த கா போட்டு ஆவண்ணா குறியை போட்டோம். இக்கு ஆ கா, அந்த குறி என்ன காங்காச்சு, இக்கு ஆக்கு தான் அது காங்காச்சாங்கன்னு வந்துடும். ஆனால் ஆவண்ணா குறியை காட்டணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், காணாவுக்கு பக்கத்தில் ஆவண்ணா குறியை போட்டுடுறோம். இதையே பாருங்கள், காங்காச்சாங்காட்டான்னா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் அப்படியே இருக்கின்றன. பக்கத்தில் என்ன போட்டிருக்கின்றோம், ஆவண்ணா குறியை போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இக்கு ஆ கா ngா சா ngா டா நா என்று நாம் எழுத்தை உச்சரிப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று கா ஈ குறியை கொடுத்திருக்கின்றோம். ஈக்கு கீழாக கா, பக்கத்தில் ஈ குறியை போட்டு விட்டோம். கி, கி நீ சி நீ டி நீ தி நீ. பாருங்கள் எவ்வளோ எளிமையாச்சு பாருங்களேன். உங்களுக்கே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்காது. நீங்கள் ஒரு பேப்பரை எடுங்க, ஒரு பேனாவை எடுங்க, இதே போல் எழுதி பாருங்கள். காங்காச்சா எழுதிடுங்க, பக்கத்தில் ஆ கா அதாவது இக்கு இங்குச்சு எழுதிடுங்க, பக்கத்தில் காங்காச்சா எழுதிடுங்க. அந்த இக்கு இங்குச்சில் புள்ளி எடுத்துட்டா என்ன ஆகிடும், காங்காச்சான்னு மாறிடும். வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தபடி என்ன சொல்ல போகிறோம், காவுக்கு பக்கத்தில் காவண்ணா வந்துருச்சு. காவண்ணாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க, காவண்ணாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஆவண்ணா குறியை போட போகிறீங்க. காவண்ணான்னா என்ன செய்யணும், கா போட்டு ஆவண்ணா குறியை போடுறீங்க, ஞா போட்டு ஆவண்ணா குறியை போடுறீங்க, சா போட்டு ஆவண்ணா குறியை போடுறீங்க, ஞா போட்டு ஆவண்ணா குறியை போடுறீங்க, டா போட்டு ஆவண்ணா குறியை போடுறீங்க. இதே மாதிரி தான் கடைசி வரலையும் 18 எழுத்துக்களுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆவண்ணா குறியை போடுறீங்க. அடுத்தாப்புல காங்காச்சா எழுதிடுறீங்க, எல்லாத்துக்கும் ஈனா குறியை போட்டுடுறீங்க. கீங்கி சீங்கி டீன்னு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, கா போகிறீங்க, ஈயண்ணா குறியை போட்டுடுறீங்க.
கீ நீ சி என்று. அடுத்தபடி என்ன பண்ணுறீங்க? கா போடுறீங்க, ஊனாக்குரிய போடுறீங்க, கு மூ சு மூ டு நு து நு பு மூ யு. பார்த்தீங்களா? அதே மாதிரி கா போடுறீங்க, ஊவண்ணாக்குரிய போடுறீங்க, கு ஞூ சு ஞூ டு என்று. இதை நான் இப்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது உதாரணத்திற்காக சொல்லிவிட்டேன். இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் உங்களுக்கு நிச்சயமாக போர் அடிக்கும். இதை சொல்லிட்டாரே, அவ்வளோ தூரம் புரியாமல் நாங்கள் இருக்கிறோம், இதை எங்களுக்கு தெரியாமையே நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் இதை நீங்களே படிச்சுக்கோங்க. இவ்வளவு தான் இதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய செல் நம்பர் இதிலே இருக்குது. 9486150970. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், நிறைய ஃபோன் வருது. அதோடய உங்களுடைய ஃபோனை நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். 9486150970. Maximum of the peoples are living in the abroad. They are speaking with me every day. They are asking their doubts. I am clearing their sounds, clearing their doubt also every day. If you have doubts, please ask me. I will give answer and explain all of this. Don't worry, my dear brothers and sisters. If you need, you ask me. I will give you. If you wanted to see more, you use this Pudumai Tamil YouTube channel. If you want to see any doubts in many video, I am already gave it in the YouTube channel. If you want, please check this one and give me your support. Thank you very much. Good night. Bye.